ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் தண்ணி நல்லா காய வச்சதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு நான் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பாஸ்தா வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்கணும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். பாஸ்தா இன்னும் டேஸ்டியாக சூப்பராக வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தக்காளியை எப்போவுமே கட் பண்ணி இல்லை பேஸ்ட்டாக சேர்ப்போம். அப்படி இல்லாமல் நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதோட அந்த காம்பு பகுதி இருக்கும் இல்லையா, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கின்னை நம்ம பீல் பண்ணி எடுக்கிறதுக்கு, உரிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்காயின் இருக்கிற அந்த பாஸ்தாலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளி 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா வெந்து முடியறதுக்குள்ளேயுமே நம்மளோட தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். 6 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தாலாம் நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம போட்ட அந்த தக்காளியும் சாஃப்டாக ஆகிட்டுக்குது. அவ்வளோதான். இப்போ பாஸ்தாலேருந்து இந்த தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது தண்ணியை நம்ம இருத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அடுத்ததாக தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக சின்னதாக நறுக்கி போட்டால் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னோடய பொண்ணு அந்த குட்டி பூண்டை கூட எடுத்து தனியாக வச்சுருவா. அதுக்காக தான் பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப, நார்மல் மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. பட் இதை சேர்க்கும் போது நம்மளோட டிஷ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேக வச்ச அந்த தக்காளியோட தோலை எடுத்துகிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன். இது போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் அதை சின்னதாக நறுக்கி போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேருங்க. நான் பேஸ்ட்டு போடுறதுனால தான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வேக வைக்கும் போதே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் மிளகா பொடி சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே வெறும் மிளகா பொடியில் பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டு நல்லா இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நம்ம தக்காளியெல்லாம் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோ இல்லையா, அப்போ இது பார்க்குறதுக்கு கிரேவி மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த நம்ம ஊற்றின தக்காளி பேஸ்ட்டெல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி இதோட எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் பாஸ்தாவோட ஃபைனல் லுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிசுப்பாக இல்லாமல் உதிரியாக சூப்பராக இருக்கும். இதில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடலாம். பாஸ்தாவை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை நல்லா நம்ம உள்ளங்கையில் போட்டு க்ரஷ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இட்டாலியன் சீசனிங் கொஞ்சமாக இது மேலே தூவி விட்டுக்கிறேன். இது இல்லைன்னா பரவாயில்லைங்க, இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். இது இல்லாமையே சூப்பராக இருக்கும்.
இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் முன்னாடி சொல்லலை, பட் குழந்தைங்களுக்குலாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது டொமேட்டோ கெச்சப் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாஸ்தாவை அப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஆனால் என்னோடய பொண்ணுக்கு சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது மேலே அவளுக்கு சீஸ் எல்லாம் தூவி கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நம்மளோட பாஸ்தா நல்லா சூடாக தான் இருக்குது. இந்த சீஸை மேலே போட்ட உடனே அந்த சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம போட்ட அந்த சீஸ் எல்லாம் அந்த சூடில் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சீஸியான பாஸ்தா வந்து நல்ல டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்ததுங்க. கண்டிப்பாக அதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அகிலா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.